தீபாவளிக்கு இன்னும் ஒரு நாளே உள்ள நிலையில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து பயணிகள் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறு செய்யப்பட்டுள்ளன என்பது குறித்து நமது செய்தியாளர் முகேஷிடம் கேட்டறியலாம். முகேஷ், தீபாவளிக்கு போக்குவரத்து துறை சார்பா என்ன விதமான சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமாக தமிழரசன், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்துள்ளது போல தீபாவளி பண்டிகையாக ஏறத்தாழ 21,000க்கும் அதிகமான பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. இன்று இரண்டாவது நாளாக 4,000க்கும் அதிகமான பேருந்துகள், 4,000 ஏறத்தாழ 3,900க்கும் அதிகமான பேருந்துகள் வந்து இன்று கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மட்டும் இயக்கப்படுகின்றன. இது மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் பிற பகுதியிலிருந்து 3,400க்கும் அதிகமான பேருந்துகள் இயக்கப்படும் என்றும், இரண்டாவது நாளாக இன்று மட்டும் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஒட்டுமொத்தமாக 21,000 பேருந்துகள் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இன்று, அதாவது தீபாவளி நாளை மறுநாள் நெருங்கியுள்ள நிலையில் இன்று கிளம்பியவர்கள் மட்டுமே தீபாவளியை முழுமையாக, அதாவது வந்து விடியற்காலை 4 மணிக்கு குளிக்க வேண்டும் என்று ஒரு நடைமுறை இருக்கிறது. அந்த கட்டத்தை எட்ட வேண்டும் என்றால் இன்று கிளம்பினால்தான் நாளை ஊருக்கு போய் நாளை இரவு முதல் தீபாவளி பணிகளை தொடர முடியும் என்ற காரணத்தினால் வந்து இன்று அதிக அளவில் கிட்டத்தட்ட 4,000 பேருந்துகள் சென்னையிலும் 3,500க்கும் மேற்பட்ட பேருந்துகள் தமிழகம் முழுவதும் இயக்கப்படுகின்றன. இதற்காக இன்று அதிகாலை முதலே வந்து மாநகர பேருந்துகளிலிருந்து கூட்டம் வந்து அதிகரிச்சிட்டு இருக்கு. குறிப்பாக கிண்டி, தாம்பரம் போன்ற பேருந்து நிலையங்களை பார்த்தீங்கன்னாக்கா அதாவது தாம்பரம் சானிட்டோரியம், தேர்தல் ஆணையம் தரப்பில் மாநில தேர்தல் அருகே அமைக்கப்பட்டுள்ள பேருந்து நிலையம், கோயம்பேடு பேருந்து நிலையம் மற்றும் பூந்தமல்லி பேருந்து நிலையத்துக்கு செல்கின்ற மாநகர பேருந்துகளில் கூட்டம் நிரம்பி ஒழிக்கிறது. வழக்கமாக தீபாவளி என்பது வந்து புதன் அல்லது வியாழக்கிழமைகள் வரும் நிலை இந்த ஆண்டு மக்களுக்கு வசதியாக இருக்கும் வகையில் வந்து சனிக்கிழமை வந்திருக்கிறது. சனி ஞாயிறு வந்து வார இறுதி நாட்களில் வந்திருப்பதனால பொதுமக்கள் வந்து மிகவும் மகிழ்ச்சியாக செல்கின்றனர். கூடுதலாக வெள்ளிக்கிழமையும் திங்கட்கிழமையும் விடுப்பு எடுத்துக்கொண்டு கூட சில பேர் வந்து தங்களோட பயணத்திட்டங்களை வந்து திட்டமிட்டிருக்கிறாங்க. 3 லட்சம் பயணிகள் வந்து சென்னையிலிருந்து வந்து வெளியூருக்கு செல்வதற்காக மட்டுமே வந்து முன்பதிவு செய்திருக்கிறதாக வந்து ஆரம்ப கட்ட தகவல்கள் நமக்கு கடந்த வாரமே தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் வந்து இன்று பொதுமக்கள் வசதிக்காக கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வந்து இருக்கிற 9 நடைமேடைகளில் 4 நடைமேடைகள் வந்து முன்பதிவு செய்த பயணிகளுக்காகவும் 5 நடைமேடைகள் வந்து முன்பதிவு செய்யாத பயணிகளுக்காகவும் ஒதுக்கப்பட்டிருக்கிற மணிமாறன். இது தவிர வந்து பொதுமக்களோட வசதிகளுக்கு ஏற்ப அவங்க பேருந்து நிலையத்துக்கு உள்ளே வரும்போதே தங்களோட சந்தைகளை தீர்த்துக் கொள்ளும் வகையில் உதவி மையங்கள், அதாவது மே ஐ ஹெல்ப் யூ என்ற உதவி மையங்கள் வந்து பல இடங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பிலும் டிஎன்எஸ்டிசி என்று கூறப்படுகிற அரசு போக்குவரத்து கழகம் சார்பிலும் வந்து ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை, 10 நிமிடத்துக்கு ஒரு முறை என்ற அளவில் வந்து பொதுமக்களுக்காக அறிவிப்பை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். பேருந்து புறப்பட தயார் நிலையில் உள்ளது என்பதற்கான அறிவிப்பும், இதற்காக பொதுமக்கள் எந்த வழியாக வந்து இந்த 7வது நடைமுறையோ அல்லது 8வது நடைமுறையோ அணுக முடியும் என்பதற்கான அறிவிப்புகளும் அவ்வப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநகர பேருந்து, அதாவது சிஎம்பிடியோட மாநகர பேருந்து வந்து நிற்கும் இடத்திலிருந்து தமிழக அரசு, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் நிற்கும் இடத்திற்கு வருவதற்கான அனைத்து உதவிகளையும் அரசு போக்குவரத்து ஊழியர்களும் மற்றும் காவல்துறை ஊழியர்களும் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழரசன், முகேஷ், வெளியூர் செல்ல பயணிகளின் வரத்து அதிகரிச்சுட்டு வர இந்த நிலையில காவல்துறை தரப்பில் பயணிகளுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? இதில் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பேருந்தில் சர்வீஸ் தரக்கு நிகராக அமைக்கப்பட்ட இந்த பேருந்து நிலையத்தில் மக்களின் பாதுகாப்புக்காக ஏற்கனவே அதிக வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்று வந்து லட்சக்கணக்கான, இன்று மட்டுமே வந்து 1,50,000க்கும் அதிகமான பயணிகள் பயணிப்பார்கள் என்று ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. கோயம்பேடு பேருந்து நிலையம் மட்டுமல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய ஆம்னி பேருந்து நிலையத்திலும் கருத்தில் கொண்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக சிசிடிவி கேமராக்கள் மற்றும் வந்து காவல்துறையை சேர்ந்த பணியாளர்கள் வந்து சீருடையில் வந்து ஒரு பெரும்பகுதி இருந்தாலும் சீருடை அணியாமல், அதாவது குற்றச்சம்பவங்களை தடுக்கும் நோக்கத்தோட சீருடை அணியாமல் பொதுமக்களாக கலந்து கண்காணிப்பு பணிகள் ஈடுபட்டிருக்காங்க. சிசிடிவி கேமரா வந்து 9 நடைமேடைகள், வெளிப்புற வாயில்கள் மற்றும் வந்து ஆம்னி பேருந்துகள் அனைத்து இடத்திலும் வந்து சிசிடிவி கேமராக்கள் பதிவு செய்யப்பட்டு இருக்குது. அதை வந்து விசாரணை கவுண்டர் என்று சொல்லப்படுகிற இடத்திலிருந்து அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். இது மட்டும் இல்லாத புகார்கள் தொடர்பாகவும், அதாவது பொதுமக்கள் வந்து தங்களுக்கு எதுவும் புகார்கள் இருந்தால் தங்களோட ஒரு தனிப்பட்ட நபர் வந்து தங்களோட பின்பற்றுறார் என்ற ஒரு புகார் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கும் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்குமா.